எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நெக்கு கூறிய ஒர்க் அவுட் பார்க்க போறோம். ஃபேஸ் யோகால நம்ம பார்க்க போறது நெக் சாகிங்க தடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான 5 ஃபேஸ் யோகா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அதாவது ஸ்கைய பார்த்து கிஸ் பண்றதுன்னு ஒரு மெத்தட். அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணும். இல்ல கிஸ் பண்றதுக்கு முடியல அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஓ இ அப்படிங்கக்கூடிய அந்த சப்தத்தை சைலண்டா சொல்றது. ஓகேவா? அது பண்ணலாம். ஏதாவது ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஓஇ அப்படிங்கிற மெத்தடையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க தான் ஈஸியா வந்து ஸ்கை கிஸ் எல்லாருக்கும் ஈஸியா கொடுப்பாங்க, ஃப்ளைங் கிஸ் எல்லாம். நம்ம இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிறதுனால ஓஇ அப்படிங்கிற மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்குக்கு குறிப்பா ஸ்ட்ரெச் ஆகணும், அவ்வளவுதான். நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத காட்டிலும் இந்த பண்ற விஷயத்தை விட நமக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கணும். நெக்குக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். சாகிங் ஆன நெக்கை சரிப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெத்தட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் யோகா, ஃபேஸ் யோகா. மேல பார்த்துட்டே இப்போ ஓ இ ரிலாக்ஸ். ஒரு மூச்சு எடுத்து விடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இப்படி வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்றோம்னா அதுவே வந்து அசைக்க போறோம். அப்படியே மேல தூக்குறோம், கீழே இறக்குறோம். ரிலாக்ஸ். மெதுவா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். மறுபடியும் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி நம்ம வந்து நெக்க இந்த மாதிரி சின்ன கொஞ்சம் மேல தூக்கி சைடு வந்து சாய்க்கிறோம். சாய்க்கிறதுனால இது ஒரு லிஃப்டிங் கிடைக்கும், நமக்கு நல்ல லிஃப்டிங் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துக்கும் நல்லா வந்து சாக் ஆகாம ரிங்கிள்ஸ் ஏற்படாம தடுக்கும். மெயினான விஷயம் சின்ன முன்னாடி தள்ளணும், அதுக்கப்புறம் நெக்க சைடு ஸ்ட்ரெச் லைட்டா பண்ணினாலே போதும். மூச்சு எடுத்து விடலாம் 10 வாட்டி. இன் அண்ட் அவுட் சேர்ந்தது ஒரு கவுண்ட். 1 in and out, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10,
ஓகே, மெதுவா நேரா வந்துடலாம். அடுத்த பக்கம் அதே மாதிரி சின்ன முன்னாடி தள்ளி அடுத்த பக்கத்துக்கு மெதுவா சாய்ச்சிக்கலாம். கழுத்து வலி ஏற்படாம மெதுவா சாய்ச்சிக்கணும். 1 in and out, 2 3 4 5 6 7 8 9 10. Breathe in, breathe out. கண்களை மூடி ஒரு மூச்சு எடுத்து விடலாம். ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது சென்டர்ல அப் டவுன். நம்ம இந்த இடத்துல கை வச்சுக்க போறோம். இப்போ பிரீத் இன், ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு குழந்தை அழுதா இப்படி வச்சுட்டாலும் இந்த உதட வந்து வெளியே தள்ளி வச்சுட்டு அப்படியே அழுகைய கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி. சோ அது மாதிரி நம்ம வந்து மேல தூக்கிட்டு இப்படி செய்யறதுனால இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகும். அப்படி வச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டே பண்ணணும். ஒரு 10 கவுண்ட்ஸ்க்கு இன் அண்ட் அவுட்ல ஸ்டே பண்ண போறோம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர், ஸ்ட்ரெச், release and relax. மெதுவா breathe in and breathe out. மறுபடியும் inhale and out. ஓகே, லாஸ்ட் வந்து இந்த இடத்துல பிஞ்சிங். 5th 1 பிஞ்சிங். கொஞ்சம் வந்து சின்ன முன்னாடி தள்ளி கொஞ்சம் மேல தூக்கி ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்து லைட் பிஞ்சிங். ஸோ இந்த இடத்துக்கு ஒரு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும். இப்போ பண்ணினதுனால நமக்கு தைராய்டும் வந்து வராது. தைராய்டு இருந்ததுன்னா கண்ட்ரோல் ஆகும். ஸோ நெக்குக்கு பண்ணக்கூடியது எல்லாமே நமக்கு அந்த தைராய்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த 5 ஒர்க் அவுட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக் சாகிங் மட்டும் தடுக்காம நமக்கு தைராய்டுக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் அவுட்டா இருக்கு. த சேம் டைம் ஃபேட்டையும் குறைக்கக்கூடியதா இருக்கு. டபுள் சின்ன வரவிடாம தடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேஸ் யோகா எக்ஸசைஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ரிங்கிள்ஸ் வரவிடாது, டைட்டனிங் ஆகும், நெக் க்ளோயிங் அப்படிங்கிறது கிடைக்கும். இத்தனை விஷயங்கள் இந்த 5 ஒர்க் அவுட்லயே நமக்கு கிடைச்சிருக்கு. பின்னாடியும் நம்ம பிஞ்சஸ் கொடுத்துக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பின் முதுகு, இந்த கழுத்துக்கு, சாரி இங்க கீழே காலர் போனுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் ஒரு பிஞ்சிங் கொடுத்து ரிலாக்ஸ். ஷோல்டருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம ஃபுட்டு
எடுத்துக்கிட்டோம்னா கீரைகள் நல்லா எடுத்துக்கோங்க. த சேம் டைம் நம்ம கடிச்சு சாப்பிடக்கூடிய அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த நெக்குக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டைட்டனிங் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அது வந்து நம்ம பாதாம், முந்திரி வந்து ஃபேட் ஏற்படுத்தும். கேஷ்யூ வேண்டாம். பாதாம், பிஸ்தா ரெண்டையுமே வந்து நம்ம மென்னு சாப்பிடுற மாதிரி அதை வறுத்தோ இல்ல நெய்ல வறுத்தோ வச்சுட்டு நம்ம மென்னு சாப்பிடலாம். நெய் வந்து குட் ஃபேட் தான், நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாதாமும் அந்த பிஸ்தாவையும் லைட்டா நெய்ல போட்டு வறுத்து அதை அப்பப்போ வந்து மென்னு சாப்பிட்டு வரும்போது இந்த மாதிரி சாகிங்ல இருந்து தடுக்க முடியும். பொதுவாவே வந்து அதை அந்த பாதாமையும் பிஸ்தாமையும் அடிக்கடி எடுத்துட்டு வரும்போது பால்ல அந்த பவுடரை போட்டு குடிச்சிட்டு வரும்போது கூட நமக்கு வந்து ரிங்கிள்ஸ் அப்படிங்கிறது ஏற்படாது, சுருக்கங்கள் ஏற்படாது. ஸோ அவ்வளோ நன்மைகள் வந்து உணவுகள் மூலமா நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ல தான் நமக்கு எனர்ஜி அப்படிங்கிறது ஜாஸ்தி கிடைக்கும். ட்ரை ஃப்ரூட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் வெளியில வச்சிருந்து சாப்பிடலாம். ஸோ அப்போ வந்து எந்தெந்த ஐட்டம்லாம் வெளியில ரொம்ப நாளைக்கு வச்சிருந்து அதாவது அது கெடாம இருக்கோ அதே அந்த உணவை நம்ம உடம்புக்குள்ள எடுத்துக்கும் போது நம்மளுடைய உயிராற்றல் அப்படிங்கிறது வந்து மேலோங்கும். ஸோ அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்க பழகணும் அப்படின்னா ஃபேஸ்க்கு நல்ல க்ளோயிங் கிடைக்கும், டைட்டனிங் கிடைக்கும், நெக்குக்குமே வந்து ஒரு சாகிங் அப்படிங்கிறது ஏற்படாது, ரிங்கிள்ஸ் வராது. ஸோ இத்தனை விஷயம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லயே அடங்கியிருக்கு. இந்த கிஸ்மிஸ் பழம், அந்த டேட்ஸு, அத்தி, இதெல்லாம் வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்மூதியா வந்து குடிச்சிட்டு வரலாம். ஓகே, நம்ம கைகளை ரப் பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த ஹீட் வந்து ஃபேஸ்ல படுற மாதிரி நல்லா ஒத்தி கொடுத்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணி முடிச்சுக்கலாம். கைகளை இன்டர்லாக் பண்ணி பிரீத் அவுட், பிரீத் இன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓகே, வேற ஒரு டிஃப்ரெண்டான ஃபேஸ் யோகாவோட நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் ஃபார் ஆல்.